gentleman and the lovely lady behind the making of this film. It's going to be a free-flowing chat, and we're going to start by just quickly introducing who you're seeing in front of you. Director extraordinaire, Mr. Shankar. Over 3 decades of blockbuster films talking about social concern and bringing out the best that Indian filmmaking can bring out in a very, very mass scale. And this is his latest creation. He's also working on 2 other films parallelly. This has never happened before in the history of the world. Indian 3 and Game Changer are the other 2 films he's working on. Thank you, Shankar sir, for joining us on this. To his right is one of the finest actors in the country, National Award winner, Samuthrakani, who's made a name for himself by becoming the people that he plays. He's an incredible empath and a wonderful actor. Thank you, Kani, for being with us. To my left, the wonderful Rahul Preetsingh, who's worked in languages across the length and breadth of India and has a fan following all of her own. Rahul, I'm very excited to be talking to you today. And in front of you, I'm Siddarth. I'm the interviewer for the day. So I'm going to start with introducing the one person who's above and beyond this rest of the group, as we all identify him. His name is Kamal Haasan. Maybe you've heard of it. Just a person who's been working for over 6 decades, dominating every single craft that exists in the world of filmmaking. It is our incredible pride and joy to present to you the one and only Mr. Kamal Haasan. Thank you so much for having the time to be with us, sir. I'm going to start to my right with Samuthrakani. ஏன்னா அவர் இது வரைக்கும் நிறைய இன்டர்வியூஸில் உங்க முன்னாடி வரல இந்த படத்துக்காக, ஏன்னா அவர் கால் ஷீட் வாங்குறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ கனி, நீங்களே சொல்லுங்கள் சார் இந்த படத்தை பற்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படைப்புக்குள்ளே வந்தது. ஆக்சுவலாக இந்தியன் 1 ஷூட்டிங் டைமில் அந்த ஆர்டிஓ சீன் எடுக்கும்போது, ஆர்டிஓ ஆஃபீஸ் சீன் எடுக்கும்போது இந்தியன் எக்ஸ்பிரஸ் பில்டிங் போய் அந்த க்ரௌடில் ஒரு 200 பேர் 300 பேர் சார் சுற்றி நிற்பாங்க. அந்த க்ரௌடில் நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணி முடியல. ஏன்னா அப்போ நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது, முடியாமல் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு ஒவ்வொரு முறையும் முயன்று வேறு திசைகளில் பயணித்து ஒரு 25 வருஷம் கழித்து ஒரு நாள் திடீர்னு சாரை பார்க்கும்போது, எழுதும்போதே உங்கள் பேரை தான் எழுதியிருக்கேன், வந்துருங்க அப்படின்னு சொன்னார். அது ஒரு பெரிய, அன்னைக்கு இருந்த பதட்டம் இன்ன வரைக்கும் இருக்குது. முதல் முறையாக 2 பேருக்கும் ஒரே ஸ்கூல், ஒரே குரு. ஆனால் இப்போ தான் முதல் முறையாக பக்கத்தில் இருந்து பேசுவதற்கு. அவரோட கெமிஸ்ட்ரி நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். கெமிஸ்ட்ரிங்கிறது ஒரு ஹீரோயினுக்கு மட்டும் இல்லை. ஏன்னா நிறைய பேர் லைஃப்பில் லவ்வே அனுபவிக்காமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் யாருமே தகப்பன் பாசத்தை அனுபவிக்காமல் இருந்திருக்க மாட்டாங்க, அந்த ஃபீல் இல்லாமல் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இந்த கெமிஸ்ட்ரி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நானே சொல்லிக்கிறேன். ஒரு முறை கட்டி பிடிக்கும் போது கூட அந்த சூடு கூட உணர முடியாது. அப்பா புள்ளன்றது. அப்புறம் உங்களை அடிக்கிற காட்சி வரும்போது என்னால் முடியல. சார் சொன்னார், ஒரு தடவை தானே அடிச்சிருங்களேன் அப்படின்னு சொல்லியே ஆகணும். லைக் செருப்பு எடுத்து அவர் அடிக்கிற மாதிரியான அந்த சீனு உங்களுக்கு தெரியும். அந்த சீனில் சார் திருப்பி எடுத்து, அதாவது வெறி அடங்குற வரைக்கும் அடிங்க செருப்பால். செருப்பையும் திருப்பி தான் அடிச்சார். ஆமாம் சார், வந்து நிறைய டேக் வர போகுது, போறோன்ற அளவுக்கு நீங்க அடிங்க. நார்மல் செருப்பா இருந்தா கூட வலிக்காது சார். இவங்க வலிக்காத செருப்புன்னு ஒன்று கொண்டு வந்து கொடுத்தாங்க சார். சார் பட்டவனுக்கு தான் சார் கேட்குறேன். அதுதான் சொல்ல வரேன். நான் வந்து அப்பா ஒரு ஆர்டிஸ்ட் மேலே அடிக்க போகிறோம், அந்த சாஃப்டான ஒரு இதை போட்டு கொண்டு வாங்கன்னு கொண்டு வந்தாங்க. பட் அதுவே அவ்வளவு இதை அப்போ நான் எடுத்து அடித்து பார்த்தா அவ்வளோதான் இருக்கு. முதல்ல காமிச்சிக்கல இவர், காமிச்சிக்கல. ஆனால் போட்டு அடி அப்புறம் முடியல. ஒரு 7 டேக் அப்புறம் சார் எனக்கு ஒரு சின்ன ஏதோ சம்திங் எனக்கு பின்னாடி ஆக்சுவலாக ஃபுல்லாக பர்பிள் ஆயிடுச்சு, ஃபுல்லாக ரத்தம் கட்டி இதாகிடுச்சு. ஆமாம், ரகுல் கூடவே எனக்கு வந்து ஏதோ ஒன்று ஏற்கனவே எனக்கு லெஃப்ட் சர்ஜரி ஆயிருந்தது. அதுக்கப்புறம் தான் பண்ணது. இது ரொம்ப நல்ல விஷயம் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமையாகவும் இருக்கு. சில பேர் செருப்படி வாங்கி திருந்துவாங்கன்னு நம்புறாங்க, அப்புறம் நானும் நம்புறேன். அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். Rahul, this is your first collaboration with all the people on this dais, and Indian வரப்போ கண்டிப்பா நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க, அப்படியே மெயின்டைன் பண்ணிப்போம். So Indian too. No, you were not born, I was saying, when that film came out. I'm keeping your screen age alive. Okay, so tell me, how did it feel to get a call from Shankar sir in a film being headlined by Kamal sir? I remember when I first got the call for Indian 2 from Shankar sir's office, my first reaction was, I'm doing this film irrespective of whatever the script is. I don't want to know the script. I was excited. I was like, whatever it is, I'll go do a meeting. I'm doing this film because I feel like
there are very few films in the history of Indian cinema which go on to become legendary films. Like today, after 28 years also, you remember the kind of impact Indian had. Some are great films, some are impactful films, and Indian was both, right? And I feel like for me, just being a part, who would have thought, I mean, when I watched the film, that I would star in the sequel one day. And for me, it was just a dream come true. I've said it in other interviews also, but now that I'm sitting in front of all of you, I'll say that, you know, it was like a dream to work with Kamal sir, to share screen space with him and Shankar sir's film. I don't think I could have asked for anything more. And yeah, you're also nice only. Thank so you, thank you. இல்ல, but Rakul சொன்னதுக்கு I'll add one more thing. நாங்க செட்ல பேசியிருக்கோம். Rakul and I have asked each other, can you believe we are acting in a scene with Mr. Kamal Haasan? Because you know, தூரத்துல இருந்து எல்லாருமே அவர் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஐகானிக் கிரியேட்டரா பார்த்திருக்கோம், ஒரு ஆக்டரா பார்த்திருக்கோம். அவர் கூட நடிக்கிறது நாங்களே நம்ம ஒரு நம்பிக்கையே வரல. I remember the first time when we were shooting with sir, we were so smitten by his that whole prosthetic and the way he was, it was Chennai heat, Correct. summer. Remember, we were sweating and then he was melting. He was melting, and yeah. we were discussing about the prosthetic with him. So I think, like, I mean, it's a blessing to be a part of Indian too. அவங்க சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்ல தான் என்னையே அறியாம ஒரு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு பார்த்த விழி பார்த்தபடி நான் கையில் லட்டு வச்சுட்டு கமல் சரை பார்க்குற மாதிரி ரசிக்கிற ஒரு சீன் நான் உணர்ந்தேன். அண்ட் அன்னைக்கு தான் நான் சங்கர் சார் கிட்ட போய் அவர் ரொம்ப சீரியஸாக தான் யோசிச்சுட்டு இருந்தாரு. சார் என் முன்னாடி கமல்ஹாசன் நடிச்சிட்டு இருக்கார் சார், தெரியும் யா, எனக்கு எப்படி இருக்கும்னு நினைச்சு பாரு, போய் நடிகா அப்படின்னு துரத்தி விட்டாரு என்ன. நான் மறக்கவே மாட்டேன் அதை. அண்ட் சங்கர் சார், கம்மிங் டு யூ, உங்களோட எந்த படைப்புமே நீங்க ஜஸ்ட் லைக் தட் பண்ணது கிடையாது. அண்ட் அது ஜஸ்ட் லைக் தட்டும் ரிசீவ் ஆனது கிடையாது. அதுக்கு ஒரு ஆழம் இருக்கும், அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும். யாருமே தொட முடியாத உச்சத்தை தொடணுங்கிற ஒரு ஆசையில் நீங்க எல்லா படங்களையும் எடுத்திருக்கீங்க. தட் மேக்ஸ் யூ த லெஜெண்ட் தட் யூ ஆர். How is Indian 2, Indian 3, கொஞ்ச நேரத்துக்கு Indian 3 பற்றியே பேசக்கூடாது சார். இப்போ வந்து நம்ம Indian 2 அந்த டாபிக்லேயே இருக்கோம். Indian 2 உங்களோட மற்ற படங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறப்போ எந்த விதத்தில் ஒரு டிஃப்ரென்ஸ் சார் அந்த ப்ராசஸில்? பார்ட் 1 எடுத்துகிட்டு, ஐ மீன் அப்போது பார்ட் 2 எடுக்கிற ஐடியாவில் இல்லை, இந்தியன் தான். அது முடிச்சுட்டு ஒரு 4-5 வருஷம் கழிச்சு எப்போ நியூஸ் பேப்பரை ஓப்பன் பண்ணாலும் இல்லை, அதில் வந்து இங்கே அவங்க லஞ்சம் வாங்கினாங்க, இங்கே பிடிபட்டாங்க, இவங்க லஞ்சம் வாங்கினாங்க, அந்த நியூஸ் வந்து டெய்லி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி நியூஸை பார்க்கும்போதெல்லாம் நம்ம மைண்டில் வர்றது சேனாபதி கேரக்டர் தான், இந்தியன் தாத்தா, சட்டுன்னு ஒன்று ஞாபகம் வரும். அப்படின்னு அந்த ஃபீல்டு வந்து இருக்குது. ஆனால் அது ஒரு கதையாக கன்வெர்ட் ஆகலை. ஸோ நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். லைக் ஒவ்வொரு படம் முடியுமோ யோசிப்பேன், அது கதையாக ஃபார்ம் ஆகாது. ஆனால் அந்த உணர்வு மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குது, மறுபடியும் தாத்தா வரணும் அப்படின்ட்டு. ஸோ எங்கே வரப்போகிறாரு, எப்படி வரப்போகிறாரு, வந்து என்ன பண்ண போகிறாருன்றது அந்த ஒரு கதையாக விரியல. அது அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் தான் புரிஞ்சுது எது பண்ணக்கூடாதுன்னு முதல்ல டிசைட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஒவ்வொன்றா இது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது தள்ளிட்டு வரும்போது ஒன்று ஃபார்ம் ஆச்சு, ஒரு ஸ்டோரி ஒரு 2.0 டயத்தில் ஃபார்ம் ஆச்சு. ஸோ ஐ டிசைடட், அண்ட் அது ஒரு நல்ல க்ளீனாக ஒர்க் பண்ணிவிட்டு சார்கிட்ட போய் சொன்னால் சாருக்கும் பிடிச்சிது. தென் நான் இந்த ஒரு தருணத்துக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா Indian 2 எடுக்கலன்னா நான் திரும்ப சங்கர் சரோட ஒர்க் பண்ணியிருப்பேன்னா எனக்கே தெரியாது. ஸோ Indian 2 ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நவ் கம்மிங் டு த மேன் ஆஃப் தி ஹவர், மிஸ்டர் கமல் ஹாசன் சார். உங்ககிட்ட இந்த படம் எப்படி வேறு படத்துலேருந்து மாறுபடுதோ வித்தியாசப்படுதோ நான் கேட்க மாட்டேன். நான் பீச்சில் போய் ஒவ்வொரு கிரெயின் ஆஃப் சாண்டுக்கு என்ன வித்தியாசம்னு அவங்களை கேட்க மாட்டேன். பிகாஸ் நீங்கள் எல்லாருமே பண்ணிட்டீங்க. அதை தாண்டி அன்னைக்கு அந்த கோவத்துக்கு, அந்த ஆதங்கத்துக்கு, இன்னைக்கு நீங்கள் திரும்ப Indian 2 எடுக்கிறீங்கன்னு உங்களுக்கு ஒரு நீங்கள் மைண்டில் முடிவு எடுத்ததுக்கப்புறம் உங்களை சுற்றி இருக்கிற சர்க்கம்ஸ்டான்ஸஸாக இருக்கட்டும், உங்களோட ஓன் மென்டல் ஸ்டேட்டாக இருக்கட்டும், எவ்வளோ வித்தியாசம் இருந்தது சார்? அண்ட் ஹவு டிட் யூ அப்ரோச் திஸ் டிஃப்ரெண்ட்? அதாவது தமிழை பற்றி பாடும்போது சொல்லுவாங்க, அந்த அந்த சீர் இளமை திறம் வியந்து வாழ்த்ததுமே என்ன, அந்த மாதிரி அந்த மாறா இளமையுடன் எல்லாரும் சேர்ந்து செய்கிற இந்த கரப்ஷனை மாற்றாமல் வச்சுருக்கிறதுனால தான் எங்களால் Indian 2 எடுக்க முடிஞ்சது. இந்த சீர் இளமை திறன் வந்து தமிழுக்கு இருக்கிறத விட கூட அதிகமாக அதுக்கு வந்துடுமோன்னு பயமாக இருக்குது எங்களுக்கு. அந்த மாதிரி அதை பாதுகாத்து வைத்திருக்கிற அரசியல்வாதிகளை மட்டும் சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். நாம் எல்லாருமே இப்போ கேமராவில் திரும்பி Indian 1 இப்படி கை காட்டுறாரு, அது இப்படியும் காட்டிக்கலாம், இப்படியும் காட்டிக்கலாம். இப்போ அதுதான் we are refusing to take the responsibility of corruptionங்கிறத வந்து அவங்க யாரோ பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் நடக்குது, நம்ம தெருவில் நடக்குது, அதை பற்றி நீங்கள் என்ன பண்ணீங்க சார், படம் பார்த்தீங்க நல்லா இருந்தது, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு ஒரு கேள்வியை இந்த படம் வைப்பதான்னு நான் நினைக்கிறேன். முதல் படத்தில் அது அவர் அவ்வளோ அழுத்தி வாசிக்கலை, இதில் அடி ரீங்காரத்தோட சாப்போட அடிச்சிருக்காரு. அதோடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த செருப்படி.
அது டயலாக்லேயும் வருது. இதில் பல பேரோட கலந்தாலோசிச்சிருக்காரு ஒரு, அதெல்லாம் இந்த படத்துக்கு வலு சேர்த்துருக்கிறது. அதாவது பல பேர்னா இப்போ பழைய வித்வான்கள் துரோணர்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கக்கிட்ட அறிவு தானம் பெறுவதல்ல, இளைஞர்களை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு சமமாக இவரை விட இளைஞர்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். அது பண்ணதுனால தான் இன்றைக்கி என் தலைமுறைக்கு முன்னாடியும் ஆள் இருக்காங்க, என் தலைமுறைக்கு பின்னாடியும் சமுத்திரக்கணி மாதிரி ஒரே ஃபேமிலியிலேருந்து வெளியே வர்றாங்கன்னா அதுக்கு காரணம் அதுதான். நாங்கள் 2 பேரும் சந்திச்சதே கிடையாது. அது மாதிரி ஹலோ அவ்வளோதான் சொல்லுவோம். ஆனால் 2 பேருக்கும் ஒரே அப்பா தான். நீங்களும் சொல்லலை. அதுக்கு அந்த கேபி சார் மாதிரி இருக்கணும்னு பேசுவாங்க, செய்ய மாட்டாங்க. ஏன்னா சின்ன பசங்க எப்படி பேசுவாங்களோ அப்படின்றதுக்கு முன்னுதாரணமாக நானும் இருக்கேன், நீங்களும் இருக்கீங்க. அதனால் பயப்படுவாங்க கொஞ்சம், ஏதோ அதிக பிரசித்தனம் பண்ணுவாங்க. ஆனால் அதை பற்றிலாம் யோசிக்காமல் எத்தனை 2 பேரா 3 பேர் அவர் பண்ணியிருக்காங்க உங்க கூட இதில் அந்த டைலாக்ல. ஆமாம் 3 பேர், ஜெயமோகன், கபிலன். அது ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு. விச் இஸ் தட் இஸ் த ஒன்லி வே இண்டஸ்ட்ரி வில் க்ரோ. இந்த பழைய ஓல்டு கேக்ஸ் அப்படிங்கிறது நீங்கணும்னா இந்த மாதிரி பெருந்தன்மை வரணும். இதை நான் வேற எந்த இன்டர்வியூன்னு சொல்லலை. அது இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ wherever it is, people think it is a very tight-knit industry and it's very difficult. He said that in a 200 crowd, he was trying for an opportunity to be one among the junior artists in the crowd. He didn't get an opportunity. Then he wrote his name first. There's a Hindi proverb, "Dane dane pe likha hai khane wale ka naam." And நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு அரிசியிலையும் நம்ம பேர் எழுதியிருக்குன்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த பேரை எழுதிட்டார் அவர். அப்படி எழுதினதுனால தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. அந்த மாதிரி ஆட்கள் இருக்கணும் இண்டஸ்ட்ரியில். அப்போ இதை பார்த்துட்டு இருக்கிறவங்கள எத்தனை பேர் இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுக்க போகிறாங்களோ அதை நான் நினச்சி பார்க்குறேன். நான் தேங்க்யூ கமல் சார். சங்கர் சார், சில பேர் கேள்வி கேட்குறாங்க, வந்து லஞ்சம் மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ ஒரு பெரிய விஷயமே இல்லையே, அப்போது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, இப்போ எல்லாரும் வந்து ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை, ரொம்ப ஆபத்தானதை நான் ஃபீல் பண்ணுறேன். செமிச்சிட்டாங்க சார். ஆமாம் இல்லை, ஆமாம், ஜீரணம் பண்ணிட்டாங்க. அதில் இன்னொரு விஷயம் நான் திருப்பியும் அடிப்பேன். அது இந்த போர்டை எப்படி வேணால் திருப்பி விளையாடலாம், கேரம் போர்டு மாதிரி. காந்தி காலத்துலலாம் யார் சொன்னா அப்போ வாங்கலைன்னு? காந்தியை விட்டுருங்க, அந்த மாதிரி ஒரு 100 பேர் தற்கொலைக்கே ரெடியாக அரசியல் இறங்கினவங்க தான் அவங்க. இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது அரசியல். ஒரு லிரிக் கூட வரும் சார், சாரி டு இன்டரப்ட் யூ, அநியாயம் பழகிடுச்சேன்னு ஒரு லிரிக் வருது, கம் பேக் இண்டியன் சாங். ஸோ அந்த மாதிரி எல்லாம். ஆமாம் சார், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனோம் அப்படின்னா அப்பாவே பையன்கிட்ட காசு கொடுத்து அனுப்புகிறாரு சார். நீ அங்கே போய் பியூன்ட்டு அதை கொடுத்தேன்னா இது நடந்துடும், இங்கே நீ அவங்க கொடுத்துருவாங்க. ஏன்னா இது பழகிட்டாங்க, இதை வந்து ஒத்துக்கிட்டாங்க அவங்க. ஆல்சோ சினிமா கூட அதை திரும்ப திரும்ப சொல்லி அது ஒரு ஜோக்கு மாதிரி ஆகிட்டாங்க. தொட்டில் முதல் சுடுகாசு மட்டும் எங்கெல்லாம் இல்லை அப்படின்றதுல எல்லாரும் இந்த ஆடியன்ஸு சிரிப்பாங்க. அப்புறம் அது பழைய ஜோக்காகி அது சிரிக்காம கூட விட்டு இந்த அளவுக்கு லஞ்சம் நம்ம கூட அப்படியே காற்று மாதிரி கலந்துருச்சு. உருவின்றி உலகாளும் காற்றே போல் நம்ம ஆளும் லஞ்சம். For you, Rahul, you know that corruption is still a burning issue in India, and this new generation thinks that why are we making films about corruption? What is your take on this? Have you addressed it as an actor when you performed this character? Because in the படத்துல Rahul வந்து நானும் Rahul யாரோ கேட்டிருந்தாங்க, இந்த படத்துல பெண்களுக்கு என்ன ரோல் இருக்கு அப்படிங்கிற விஷயத்துல வந்து புரட்சிக்கு ஜெண்டர் கிடையாது, அது வந்து ஜெண்டர் நியூட்ரல். ஸோ போராடும் போது நீங்கள் ஆனா பெண்ணான்னு யோசிக்காமல் நமக்கு போராட தோணும், அதுதான் புரட்சியோட முக்கியமான ஒரு விஷயம். ஸோ திஸ் ரெவல்யூஷன் அண்ட் தி ஐடியா ஆஃப் பிரிங்கிங் ஜஸ்டிஸ் த்ரூ ப்ரோட்டெஸ்ட், how much of it is a part of you as an individual, as an actor? Completely. If I share, and so my dad's from the army, right? And I've always been very close to the system, the way of functioning, hearing these stories. So when I was a kid, I used to always say, when I grow up, I'm going to, this is really funny, but I used to say, and I was 5 or 6 years old, so please don't take me on it, but I used to say, I'm going to shoot all the bad people when I'm 60 years old, and then after that, if I go to jail, it's fine, anyways, I'm going to die. So that's the kind of revolutionary mindset I've had since I was a kid.
And I feel it's amazing if through films, see, films are the biggest medium, right, of consumption. And I feel if through entertainment, if through that platform, we can voice out issues, we can voice, it's like showing a mirror. It's like telling everyone that, you know, you can't just crib about what's existing, but take charge. And I think films like Indian create that impact. That's what I was saying. Very few films leave that impact. And I think we have that through Indian 2, very well said in the film. So I'm completely for it. And I think films are the best medium. So இதுல என்ன தெரிய வருதுன்னா சின்ன வயசுல ரகுல் நான் பெருசாய் சேனாபதி ஆக போறேன்னு கனவு கண்டிருக்காங்க. I want to grow up and kill all the bad people and I'm 60 years old. Yeah. So அவங்க இந்தியன் 1ல வர சேனாபதி தான் அவங்களோட லைஃப் கோலா இருந்திருக்கு. So இந்தியன் 2ல வர சேனாபதி அந்த சேனாபதி கிட்ட இருந்து அதை பத்தி நான் ஒரு விமர்சனம் நானே பண்ணியிருக்கேன். இந்தியன் 1 பற்றி சொல்லும்பொழுது இது பெடஸ்ட்ரியன் ட்ரீம், இது நடக்கக்கூடிய காரியமே இல்லை. ஆனால் இந்த ட்ரீம்லேருந்து தான் ரியாலிட்டியை நம்ம பண்ண முடியும். இது பண்ண முடியாது, இது குற்றம். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு கோவம் வருது இல்லையா? போய் சொன்னால் நாக்க வெட்டி போட்டுருவேன்றது அப்பா நாக்க வெட்ட போகிறது இல்லை எப்பவும். பட் அந்த அளவுக்கு கோவம் இருக்குங்கிறத காட்டணும் இல்லையா? அதைத்தான் இதில் காட்டியிருக்கோம். இது வாழ்க்கை முறையாக இருக்கவே முடியாது. அதுக்கு அடுத்த கட்டம் என்ன? இந்த இந்த கரப்ஷனே இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னா அது வரவே வராது. அந்த நாள் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் என்னைக்கு பண்ணுறீங்களோ அன்றைக்கி தான் கரப்ஷனும் இருக்காது. இன்ஃபெக்ஷனை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன தற்காப்புகள் எடுக்கிறீங்களோ அத்தனை தற்காப்பும் நாம் நிதம் எடுத்தாகணும். தினம் தினம் அது இருக்கும் அங்கே. அப்படியே நாம தான் பாதுகாப்பாக இருக்கணும், என்றுமே விழித்திருக்கணும். இந்தியன் 23 வரையும் நம்ம எடுத்தாலும் தப்பு இல்லை. ஸோ சார் என்ன சொல்கிறாருன்னா கொலை பண்ணுறது தப்பு தான், அதை ஒரு ட்ரீம் வேர்ல்டில் ஒரு விதமான ஜஸ்டிஸாக ஃபர்ஸ்ட் பார்ட் இந்தியன் பேசுது. ஸோ அதை பார்த்துட்டு ஃபுல்லாக இது நடக்கும்னு நம்புகிறவங்க எப்படி 102 வயசில் சேனாபதியால் பண்ண முடியும்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஸோ அந்த ட்ரீமுக்கான பதில் 102 வயசில் சேனாபதி வாட் இஸ் ஹி டூயிங், வாட் இஸ் ஹிஸ் அபிலிட்டி? ஏன்னா என்னுடைய வயசு எனதல்ல. இப்போ நான் நான் சந்தித்த பெரியவர்களை பாலச்சந்திரன் உதாரணத்துக்கு சொல்லலாம், அல்லது ஒவ்வொரு ஆள்கிட்டேருந்தும் இவர்கிட்டேருந்தும் கூட நான் செட்டில் இருந்து படம் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு செட்டில் இவ்வளோ கயாச நிலவும் செட்டில் அமைதியாக எப்படி உட்காந்துருக்கிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். ஏன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட் நம்ம வாத்தியார். அதாவது அவருடைய பிபியை அப்படியே பாப்பா உனக்கு கொஞ்சம்னு கொடுத்துருவாங்க. நமக்கெல்லாம் பிபி வந்துடும். அதுக்கு நேர் எதிர்மாறானதை இன்னொரு தலைமுறையிலிருந்து கற்றுக்க முடியுது. அப்படி பார்க்கும்போது சேனாபதியோட வயசு 170 வரல இருப்பார். ஏன்னா 1000 வயசு அது எல்லாத்தையும் சேனாதிபதி அவராகவே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குணாதிசயத்தை கொடுத்து விட்டால் சேனாதிபதி சிரஞ்சீவி. நம்ம தெலுங்கு சிரஞ்சீவி கோச்சிக்க போறாரு. அவர்கிட்ட பர்மிஷன் இருக்கேங்க, அவர் பேரை யூஸ் பண்ணலாம். நான் கரீனா, அடுத்த கேள்வி உங்ககிட்ட வரேன். நீங்கள் ஒரு ரைட்டர், ஒரு சிறந்த டிரெக்டர், நீங்கள் நிறைய ஹிட் படங்கள், கல்ட் படங்கள் நடிச்சிருக்கீங்க. உங்களோட படங்களும் சீக்குவலுக்கு ஒரு நாள் வரும். ஆனால் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ரைட்டராக, ஒரு டைரக்டராக ஒரு சீக்குவல் எடுக்கிறப்போ உங்களுக்குள்ளே என்ன மாதிரி டவுட்ஸ் வரும், என்ன மாதிரி ஜாகிரதைகள் நீங்கள் எடுத்துப்பீங்க, நீங்கள் யோசிக்கிறீங்க? ஸோ அந்த மாதிரி ப்ரெஷர்ஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா இவ்வளோ பெரிய ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்கு? தினம் தினம் செட்டில் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எவ்வளோ அந்த மெனக்கடல் இருக்குல்ல, எவ்வளோ கவனமாக கையாளுறாரு. நம்ம பேசியிருக்கோம் நிறைய நாள். தினம் தினம் நான் ஒரு உதவி இயக்குனர் மாதிரி தான் பார்த்துட்டே இருப்பேன். அவர் எழுதின அந்த காட்சியை கையாளும் விதமே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கும். அதில் ஒரு அழகாக ஒரு கிராஃப் போட்டு. ஏன்னா இப்போ ஒரு சில படங்களுக்கு நம்ம போகும்போது நான் யாரையும் குற்றம் சொல்லலை, ஒரு எல்லாம் சுற்றி வராங்க, எல்லா இடத்துலையும் ஒரு 30 ஆக்சஸில் ஆக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. கத்துற காட்சியாக இருந்தால் கூட நீ எதை வைப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லா கத்திடலாம் அப்படின்னா கூட இல்லை சார் அது இப்போ சொல்ல முடியாது, நீ கத்திருங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர, அதுக்கப்புறம் அண்ணன்ட்ட பார்க்கும்போது கரெக்டாக இந்த இடத்துல இந்த ஆக்சஸில் தான் ஷார்ட் வரும், இல்லைன்னா இது பேலன்ஸில் இருக்கும், இன்னொரு நாள் எடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஒவ்வொரு காட்சிக்கும் நீங்கள் போடுற அந்த வரைபடத்தை வச்சு ஒரு புக்கு போடலாம் அப்படின்னு நான் கேட்டேன். போங்க அப்படின்றாரு. அது அவ்வளவு நேர்த்தியாக அந்த கையாண்ட விதங்கள், இதற்கான ஆய்வு, எப்போ எந்த விஷயம் கேட்டாலும் அதற்கு சரியான ஒரு பதிலோட இருக்கிறது இருக்குல்ல. ஒரு முறை என்கிட்ட சொன்னார், சார் பக்கத்தில் போயிட்டு ஒரு காட்சியை சொல்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது, நான் அதில் 100 கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சரோடு தான் போய் நிற்பேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஒரு கேள்வி கேட்கும்போது அதற்கு சரியான பதில் சொல்லிட்டோன்னா அதுக்கப்புறம் திரும்ப நம்ம மேல் நம்பிக்கை வந்துடும்ல. அதற்கு தான் ஒவ்வொரு இயக்குனருமே போராடுவது. அதான் சொல்லுவார், இப்போ ஒரு 100 கொஸ்டின் நானே கேட்டு 100 ஆன்சர் நானே ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாத்துக்கும் தயாராக போய் நிற்பேன். எனக்கு இதெல்லாம் தான் அண்ணங்கிட்ட இருந்து
எடுத்துக்கிட்டது. அவர் சொல்கிறது பார்த்தா ஒன்று தோணுது சார், அந்த காலத்தில் நீங்கள் இந்தியன் 1 எடுக்கிறப்போ செட்டில் நிறைய பேருக்கு, முக்கால்வாசி பேருக்கு நீங்கள் என்ன எடுக்கிறீங்கன்னு ஃபுல்லாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் உங்களையும் கேமராமேனையும் தவிர யாருமே ஆக்சுவலாக படத்தில் வரப்போகிற அந்த மேஜிக்கை மைண்டில் பார்க்கல. இப்போ நம்ம எடுக்கிற படங்களில் செட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே மானிட்டர் தெரியுது, அவங்க எல்லாருமே கருத்து சொல்கிற ஒரு கரெக்ஷன் சொல்கிற ஒரு மூடில் இருக்காங்க. ஆடியன்ஸில் சின்ன பசங்களுக்கு விஎஃப்எக்ஸ்னா என்னன்னு தெரியுது, ப்ராஸ்தட்டிக்னா என்னன்னு தெரியுது, அவங்களும் ரீல்ஸில் பேட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. இந்த சேஞ்ச் ஆஃப் ப்ராசஸில் உங்களோட ப்ராசஸ் இவ்வளோ இன்புட்ஸ் வர்றப்போ நீங்கள் உங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட விஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க? இல்லை, அதை மைண்டில் எடுத்துக்க வேண்டியதான். ஏன்னா இப்போ சோஷியல் மீடியா வந்துருச்சு. இப்போ இந்த ஜெனரேஷன் எதை லைக் பண்ணுறாங்க, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களோ நம்ம சுற்றி பார்த்துட்டு நம்ம வீட்டில் பசங்க இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் சேர்ந்து தான் ஸ்கிரிப்டுக்குள்ளே வரும். முந்தியெல்லாம் நாடக நடிகர்கள்லாம் கூட சொல்லுவாங்க, உங்களால் சினிமாக்காரங்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது, யூ வில் நெவர் என்ஜாய் த லைவ் பர்ஃபார்மன்ஸோட ப்ளஷர் உங்களுக்கு தெரியாதுன்னு. கிட்டத்தட்ட அந்த 2 கோடை மீட் பண்ணுற தருணத்துக்கு வந்துட்டோம். வந்துச்சு கிட்டத்தட்ட லைவாக என்ன சொல்கிறாங்கங்கிறது ஒரு காட்சியை சொன்ன உடனே அப்ளாஸும் வருது, கமெண்ட்டும் வருது, கிரிட்டிசிசமும் வருது. தெரியும் இதை வைக்கலாமே வேணாம்ங்கிற டிசிஷன் பண்ணுற அளவுக்கு கூட டைம் இருக்கு. இட்ஸ் பட் எல்லாத்துக்கும் கேட்டு பயந்துக்கிட்டு சொல்லிட்டு இருந்தோம்னா கவிதையும் வராது, கனவும் வராது, படமும் வராது, கதையும் வராது. கரெக்ட். கமல் சார் 6வது வயசுலேருந்து ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்ஃபில்டாக பண்ணியிருக்கீங்க, அது ஒரு எக்ஸலண்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. ஸோ உங்களால் பண்ண முடியாததுங்கிற விஷயங்கள் அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், த சேலஞ்சஸ் தட் யூ வாண்ட் டு அக்செப்ட். இப்போ நீங்கள் சங்கர் சாரோட இமேஜினேஷனில் சீனோ ஸ்கிரிப்டோ ஒரு படத்தோட கதையோ கேட்குறப்போ உங்களால் ஒரு விஷயம் பண்ண முடியுமான்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா, இல்லை எதுவாக இருந்தாலும் பண்ணலான்னு இறங்கி அடிக்கிறீங்களா? ப்ராசஸ் ஏதாவது மாறி இருக்கா? கண்டிப்பாக ஆரம்பத்துலேருந்து என்ன யார் பண்ணலாங்கிறது வந்து முக்கியமாக மானிட்டரை பற்றி சொல்லுவாங்க. இப்போ இந்த படத்தில் மானிட்டருங்கிறது வந்து நீங்கள் ரஷ் பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி தான். பார்ப்பேன் சார், ரெடியாக காட்டினாங்கன்னா வசதி இருந்தால் எடிட்டட் இது பார்ப்பீங்களான்னு. எல்லா நடிகரும் எடிட்டட் லெங்க்த் பார்க்க முடியுமா? அந்த மாதிரியே வளர்ந்தவன் நான். இப்போவும் நான் அதே டிசிப்ளினில் தான் இருக்கேன். நான் பார்க்குற மானிட்டர் எனக்கு எத்தனை காலம் ஆனாலும் மாறவே மாறாது. அது டைரக்டருடைய கண்ணு, டெக்னீஷியன்ஸுடைய கண்ணு தான். அதில் தெரிகிற ரிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் நம்ம ரிஹர்சல் பண்ணும்போதே எப்படி பார்த்தோம்னா அப்படின்வாங்க, அது நோன்னு அர்த்தம். அவங்க நம்மக்கிட்ட கனிவாக இருக்காங்கன்னு அர்த்தம். இன்னொரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்னாங்கன்னா நோ அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கணும். அதுதான் எனக்கு மானிட்டர். அதனால் நான் ரிஹர்சல் பண்ணிகிட்டே இருப்பேன். போயிடலாமே, டேக் போயிடலாம், மேக்கப் புரிஞ்சிட போது எல்லாம் சொல்லுவாங்க. அந்த வேஷம் கலையிறதுக்கு நான் தான் நாங்கள் ப்ரிப்பேர்டு இல்லைங்கிற வேஷம் கரைஞ்சிடக்கூடாதுங்கிற பயம்தான் எனக்கு ஜாஸ்தியாக தவிர செய்யக்கூடாது, செய்ய முடியாதுங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். அதுவும் ஆடியன்ஸுக்கு அது தெரியவே கூடாது. இவனால் இது செய்ய முடியாது, இருந்தாலும் தைரியமாக செஞ்சுருக்கான்னு அவங்க நினச்சிட்டாங்கன்னா இந்த ஷோ இஸ் அ ஃபெயிலியர். இந்த பையன்ட்ட இவ்வளவு இந்த குருவி தலையில் இந்த பனங்காயை வச்சிருக்கவே கூடாது அப்படின்னு ஆடியன்ஸ் சொல்லிட்டான்னு வச்சுங்க. அப்போ இந்தியன் கிடையாது. நான் இந்தியன் செய்யும்போது என்னங்க 40 வயசுக்கு உள்ள அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம என்னால் இப்போ வயசை பற்றி கவலையே இல்லை. 120ன்றாங்க, 106ன்றாங்க, நான் 126ன்றேன். அதனால் அதை பற்றி பயம் இல்லை. பட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எனக்கு வந்து முடியாதுங்கிறது வந்து எதுவுமே முடியாது தான். காலையில் அலாம் வச்சு எந்திரிக்கிறது முடியாது தான். முடியணும்னு நினச்சா அதுக்கு அலாம் உதவி வேணும். அலாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிடும். அது வெவ்வேறு இடத்துல இருந்து வெவ்வேறு தொழில்நுட்ப இதில் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற டெக்னீஷியன்ஸ் எண்ணிக்கை. முந்தியெல்லாம் தியேட்டரில் அவ்வளோ கூட்டம் இருந்தாலே போதும் என் படம் வெற்றின்னு சொன்ன அளவுக்கு செட்லேயே இருக்குது. நீங்கள் ஆரம்பிக்கும் போதே 200 பேரில் இருந்ததில் எனக்கு இடம் கிடைக்கலன்னு தானே சொல்கிறீங்க. சினிமாவில் டிக்கெட்டு கிடைக்கல, நடிக்கிறதுக்கே டிக்கெட்டு கிடைக்கல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல எத்தனை பேர் எத்தனை விஷயத்தை கவனிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்னுடைய ஸ்ட்ரென்த்தாக நான் எடுத்துக்கிறதே கிடையாது. அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தெல்லாம் நான் யூஸ் பண்ணி பரிமளிக்கிறேங்கிறது தான் உண்மை. அது மாதிரி நிறைய டெக்னீஷியன்ஸ் இதில் வேறு காட்சிகள் அதெல்லாம் நீங்கள் பார்த்து எப்படி எடுத்தாங்கன்னு ஆச்சரியப்படுறது தான் எங்களுக்கு சந்தோஷம். மேஜிக் ஸ்டேஜுக்கு பின்னாடி போகக்கூடாது. போனால் கைக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்கிற கார்டு, இங்கே இருக்கிற விஷயம் எல்லாம் தெரியும். அதனால தான் பதறாரு அவர் ஒவ்வொரு முறையும். வேணாம் திருப்பி பற்றி பேசாதீங்க அப்படி கை காட்டிக்கிட்டே இருப்பார் சைடில் இருந்து. சங்கர் சார், உங்ககிட்ட வரேன். உங்ககிட்ட இந்த படத்தில் இல்லை, எந்த படத்துலையும் ஒரு டெக்னீஷியன் வந்து சேர்றாங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு அட்லீஸ்ட் ஒரு யூகமோடு வந்திருப்பாங்க.
அதையும் தாண்டி நீங்கள் பிரம்மாண்டத்தையும் ஸ்கேலையும் அழுத்தத்தையும் ஒரு படத்துலையும் ஏற்றிட்டு வரீங்க. இந்த படத்தில் உங்க கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், பிகாஸ் சங்கர் சரோட இமேஜினேஷன் வந்து அவரோட இமேஜினேஷனுக்குள்ள எல்லாரும் நம்பிக்கையோட கை வச்சு ஒவ்வொரு ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டும் அதை வெளியில் எடுத்துன்னு வந்து அதை பெருசாக ஓவர் 6 years டு ஃப்ரூஷன் கொண்டு வரும். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண தொழில்நுட்ப கலைஞர்கள் ப்ளஸ் நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணாத டெக்னாலஜி இந்த படத்தில் வாட் எக்ஸைட்டட் யூ, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை இப்போ எல்லாருமே தான். இப்போது ரவிவர்மன் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வந்து ரொம்ப சூப்பராக லைட் பண்ணுவார், ரொம்ப ஃபாஸ்ட்டாக லைட் பண்ணுவார். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட சொல்லுவேன். நான் வந்து ரவி நீங்கள் ஒரு வர்மம் போடுங்க, அவர் தாத்தா மட்டும்தான் போடுவார், நான் வர்மமா நீங்கள் ஒரு ஒளி வர்மம் போடுங்க அப்படின்னு சொல்லுவேன் அவர்கிட்ட. அவர் புரிஞ்சுக்குவார், சரி ஏதோ இன்னும் எதிர்பார்க்குறாரு, டக்குன்னு ஒரு 2 லைட்டை வைப்பார், சொன்ன உடனே டக்குன்னு அந்த மேஜிக்கை கொண்டு வந்துடுவார். இதுதான் இது ஒளிவர்மம் இல்லை, ரவிவர்மம். அது பொறுமை எல்லாருக்கும் வேணும். அதாவது ஒரு காட்சியை நாங்கள்லாம் ரிஹர்சல் பண்ணும்போது ஒரு குதிரை ஒன்று நிற்க மாட்டேன்னு போயிடுச்சு, வெயில் ஜாஸ்தி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கு திருப்பதியில். அப்புறம் அதுகிட்ட கெஞ்சி கால்ச்சிட்டு அதான் ஹார்ஸ் பவர்னு சொல்லுவாங்க. அதை கொண்டு வந்து திருப்பி நிறுத்தி இதில் ஒரு குதிரை இவர் உள்ளே போகணும் ஒரு செட்டுக்குள்ளே. அது இடத்த எப்படி பார்த்தாருங்கிறது தான் இப்போ எனக்கு கேள்வியை. இடம் மறுக்கு படத்தில் எடுத்துட்டோம், அதெல்லாம் வேறு. இவர் எப்போ போய் இதெல்லாம் பார்த்தாருங்கிற கேள்வி வருது. அதில் ரொம்ப பேர் போக முடியாது. தலைக்கோணால் நான் நிறையா ஷூட் பண்ணியிருக்கேன், அந்த இடம் பார்த்ததில்ல. எங்கேயா போயிட்டே இருக்கேன், எங்கே நடந்துக்கிட்டே இருக்காங்க. கூட எங்கள் கூட இருக்கிற எக்யூப்மெண்ட்லாம் தூக்கிட்டு வர்றதுக்கு ஒரு குதிரை ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அது மயக்கம் போட்டு விழுந்துச்சு. நான் என்னுடைய வாழ்நாளில் பார்த்தது கிடையாது. குதிரைக்கு பிஸ்கெட் கொடுத்துட்டு உட்காந்துருந்தேன் நான். அதாவது அவ்வளோ ஓட்டி ட்ரிப் அடிச்சிருக்கேன். அந்த ஒரு காட்சி அது படத்தில் கொஞ்சம் நேரம் தான் வரும். அது மாதிரி நிறைய காட்சிகள் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம கஷ்டத்தையே சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. கடைசியாக அந்த தியேட்டரில் ஒரு அப்ளாஸோ ஒரு சூழ் கட்டுறாங்கன்னா அப்படின்ட்டாங்கன்னா அது எத்தனை குதிரை வேண்டாம் மயக்க போடுறதுக்கு ரெடி. சங்கர் சார், இந்த படத்தோட பாடல்கள், பிகாஸ் யூ ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மியூசிக் வீடியோ டிரெக்டர்ஸ் இன் த வேர்ல்ட். ஸோ இந்த படத்தில் கேலண்டர் சாங்கான லொக்கேஷனாக இருக்கட்டும், கம்பேக் இண்டியனில் இருக்கிற எடிட்டிங் பேட்டர்னாக இருக்கட்டும், நம்ம கதரல் சாங்கில் இருக்கிற ஸ்கேல் அண்ட் அந்த யூத்தோட ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் உற்சாகமும் இருக்கட்டும், இந்த படத்தோட பாடல்கள் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு யூ கிரியேட்டட் அ லெஜெண்ட் வித் Indian 1. So in this film, music, how important is it? It's important in all your films, but this film, what does it do and what can the audience expect? இல்லை எல்லாமே ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி தான். லைக் இப்போ வந்து சேனாபதி திரும்பி வரணும் அப்படின்போது ஒரு கம்பேக் இண்டியன் ஒரு சாங் ஒன்று வருது. ஏற்கனவே நிறைய பாட்டுனா இத்தனை படங்களில் பாட்டெலாம் வந்திருக்கு. அதுலேருந்து இது எப்படி வித்தியாசப்பட போகுது, இது என்ன கேட்குது இந்த பாட்டு, ஸோ அதை எப்படி பெஸ்ட்டாக கொண்டு வரலாம் எல்லா சைட்லையும். லைக் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சைட்லேயே ஆகட்டும், மியூசிக்கு, லிரிக்ஸு, காஸ்டியூம்ஸு, எல்லா பக்கமும் யோசிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அது விரிஞ்சு அது கரெக்டாக ஒரு ஷேப்புக்கு வருது. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த கம்பேக் இண்டியன் சாங் வந்து ஆக்சுவலாக மாண்டேஜாக வரும். அப்புறம் தாத்தா வராருன்ற அந்த சாங் தான், அந்த சாங் தான் இவர் வரணுங்கிறதுக்காக ஒரு சுச்சுவேஷனில் போடுற ஒரு பாட்டு. அது வந்து என்னென்னா ஹவுசிங் போர்டு இந்த மாதிரி ஒரு எளிமையான இடத்துல தான் எடுக்கணும். அந்த எளிமையான இடத்துல வந்து ஒரு வியக்க வைக்கிற மாதிரி பண்ணணுன்னு போது தான் அந்த பெயிண்டிங்கு, நிறைய டான்ஸஸ், அதுவும் ஃபோர்ஸ் பண்ணல. சும்மா ஏதாவது படத்தில் நம்ம பெயிண்ட் அடித்தே ஆகணுன்ட்டு அப்படிலாம் பண்ணல. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வராங்கன்னும் போதே போஸ்டர் ஒட்டுவாங்க, அப்புறம் வினைல் வைப்பாங்க. ஸோ அவங்களுடைய தாட் ப்ராசஸ் போகும்போது, ஸோ இப்போ என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபிட்டிலாம் வரைவாங்க சில யங்ஸ்டர்ஸ், ரொம்ப ரெவல்யூஷனரி யங்ஸ்டர்ஸு. இது மாதிரி எல்லாம் தாட் ப்ராசஸ் போகும்போது, ஸோ ஒரு பெரிய ஒரு கட்டிடத்தில் வந்து இவருடைய உருவத்தெல்லாம் வரைஞ்சி அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்போது அந்த தாட் ப்ராசஸில் ஒன்று வருது. அதை இன்னும் அழகுபடுத்துகிறாங்க நம்ம டீம். ஐ மீன் சினிமாட்டோகிராஃபர் அவருக்கு ஒரு கலர் ஸ்கீம் கொண்டு வர்றாரு. அவர் ஆர்ட் டைரக்டர் வந்து இதை எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம், அவரு உள்ளே வராரு. ஸோ அப்படி அந்த சாங் அது பண்ணோம். கேலண்டர் ஷூட் அப்படின்னும் போது ஜென்ரலாகவே கேலண்டர் ஷூட் ஒரு பீச் ஓரமாக நடக்கும். ஸோ நம்ம வந்து பீச் ஓரம் நிறைய பாட்டு நானே பண்ணியிருக்கேன், நிறைய பாட்டில் சில பாட்டு பண்ணியிருக்கேன், நிறைய பாட்டு நம்ம பீச் ஓரமே வந்துட்டுருக்கு. இது வேறு எங்கே வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னும் போது அப்போ நம்ம பொலிவியாவோட சில பிக்சர்ஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது.
சரி அது போய் பண்ணலாம் அப்படின்னா அது ரொம்ப என்ன பிரச்சனைனா, நான் செலக்ட் பண்ணுற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரே ஒரு சீசனில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். அது ஃபெப்ரவரியில் மட்டும்தான் இருக்கும். அதுவும் அந்த ஒரு வாரம் மழையை பொறுத்து. அதாவது தண்ணி வந்து ஒரு 1 அடி 1/2 அடியிலேருந்து 1 அடி வரைக்கும் தண்ணி தேங்குச்சுன்னா நம்ம நினைக்கிற எஃபெக்ட் கிடைக்கும். கம்மியாக இருந்தாலும் வராது, ஜாஸ்தியாக இருந்தாலும் அந்த வாட்டர் இந்த சலனம் வந்து அந்த ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, ஒரு கண்ணாடியை தரையில் வச்சுட்டு அது மேலே நிற்கிற மாதிரியே இருக்கும். ஆமாம், அது இவ்வளோ பெரிய கண்ணாடியான்றது தான் ஃபஸ்ட்டு தோணும் நமக்கு. ஏன்னா கண்ணு கெட்டின தூரம் வரையிலும் கண்ணாடியை பரப்பி வச்சுட்டு அது மேலே நடந்து வாங்கன்ற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க சங்கர் சருக்கு மட்டும் இந்த மாதிரி லொக்கேஷன் இங்கே கிடைக்குதுன்னு. அதுக்கு நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒரு பதில் சொல்கிறேன். அவரோட இமேஜினேஷனில் ஒரு கண்ணாடி மேலே 100 பேர் ஆடணும்னு இருந்தால் கண்ணாடி மாதிரி உலகத்தில் இடம் எங்கே இருக்குதுன்னு அவர் தேடினா ஈஸியாக கூகுளில் கிடச்சிடும். அந்த மாதிரி நடந்தால் அவர் ஆனால் ஈஸியாக போய் சேரலாம். அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு 3 நாள் + 2 days எல்லாமே நடக்கும். 5 days நடக்கும் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு. அதுவுமே எல்லா டீமோட சப்போர்ட் இல்லைன்னா அது பண்ண முடியாது. மெயினாக ப்ரொடியூசருக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா வந்து அந்த மாதம்தான் போகணும் அப்படின்னும் போது அது ஒரு மாதிரி உத்தேசமாக அவங்க சொல்லுவாங்க. மழை வரதை நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஒரு வாரம் தள்ளிச்சுன்னா கூட பண்ண முடியாது. பிளானிங்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அந்த மேனேஜர் டீம்ஸு ப்ரொடக்ஷன் டீம்லாம் ரொம்ப சிரமப்பட்டு ஆர்கனைஸ் பண்ணாங்க. அங்கே போனால் அதில் என்னென்னா அந்த சன்லைட் ஜாஸ்தி, கண்ணை திறக்கவே முடியாது, அவ்வளோ சன்லைட்டு குளிர். ஸோ அதில் அந்த மிஸ் யூனிவர்ஸ் 2017 டெமிலே தெபோ ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் வெரி கோஆப்ரேட்டிவ். சவுத் ஆஃப்ரிக்கா அவங்க மிஸ் யூனிவர்ஸ். பட் என்ன நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு ஆக்ட்ரஸ் எப்படி அவங்க ஃபஸ்ட் டைம் தான் வராங்க, எவ்வளோ கோஆப்ரேட்டிவாக புரிஞ்சுக்கிட்டு லிப்ஸிங்க்கு அதெல்லாம் பண்ணி ரொம்ப அருமையாக டான்ஸ் எல்லாம் கூட ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. ஏன்னா கண்ணு திறக்க முடியாது, அவ்வளோ ஒளி. ஸோ எல்லாம் கூலிங் கிளாஸ் போட்டு அந்த மாதிரி சில ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து குளிர் இவ்வளோ அதே மாதிரி அங்கே போய் சில ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வைக்கணுன்னொன்னே ஒரு முத்துராஜ் சார் டிசைன் பண்ணி கொடுத்து அங்கே இருக்கிற ஒரு ஆர்ட் டைரக்டர் அதை எக்ஸிக்யூட் பண்ணி எல்லாமே ஒரு பெரிய டீம் ஒர்க் தான். அண்ட் இந்த டீம் ஒர்க்கில் இப்போ முத்துராஜ் சார் இஸ் ஆர் ப்ரொடக்ஷன் டிசைனர். இந்தியன் 1ல் இதே மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனருக்கும் ஒரு ப்ரொடியூசருக்கும் இருக்கிற சிங்க்ல தான் அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டம் கிரியேட் ஆச்சு. ஏம் ரத்னம் சார் ப்ரொடியூஸ் இந்தியன் 1 அண்ட் முத்துராஜ் தோட்டாதர்னி சார் த கிரேட் நேஷனல் அவார்ட் வின்னிங், ஹி வான் அ நேஷனல் அவார்ட் ஃபார் இந்தியன் 1. அண்ட் அந்த மாதிரி இப்போ வந்து முத்துராஜ் சாரும் லைக்காவும் இருக்காங்க. So it's a huge undertaking for a producer. And sir, Laika Patti and how this whole project has been handled, and today we have Red Giant and Laika presenting it for us. இல்லை அவர் நிறையா பேட்டிகளில் சொல்லியிருக்காரு, கேட்டு நான் தான் இந்த படத்தை எடுக்கணும்னு வற்புறுத்தி வந்த ஒரு விஷயம் வந்து அது வந்து ஏற்கனவே இந்தியன் 1 பார்த்துருக்காரு. அதனால் நம்பி இந்த படத்தை நான் எடுக்கிறேன்னு சொன்னார்னா ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். ஆனால் இந்த இந்தியன் எதிர்கொண்ட பல சிக்கல்கள், கோவிட் உள்பட, இத்தனைக்கும் நடுவில் நான் ஃபோன் போட்டு புரட்டு வாங்கன்னா வர்றது போக இந்த முடிவை எடுத்தால் தான் இதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்கன்னா நீங்கள் 2 பேர் சேர்ந்து முடிவு எடுத்துருங்க. ஸ்டாண்ட் பை இட்டுங்கிறது வந்து வெறும் செக்கை எழுதி போடுறது இல்லை, அதுக்கான பலன்களை அனுபவிக்கிறதுக்கு. எங்கள் பொலிவியாமா ஓகே அது என்ன எத்தனை அது கேட்க மாட்டார், நல்லா வரும்ல அப்படின்னு. ஃபோட்டோ பார்த்தது இது மாதிரி இன்னும் வேறு ஏதாவது இருக்கா நம்ம படத்துலன்னு கேட்குற அந்த உற்சாகம் வந்து பணத்தை விட முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் இந்த நேரத்தில் ஏஎம் ரத்னம் அவர்களை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஏஎம் ரத்னம்ங்கிறவர் வந்து படம் எடுக்கும்போது ஒவ்வொரு ரூபாயும் எண்ணி பார்த்து தான் செலவு பண்ணோம். அப்போ நான் முதல்ல பிரசாத் ஸ்டுடியோவில் உட்காந்துட்டு, சார் மேக்கப்பு இதெல்லாம் வேண்டாம் சார், நானே மேக்கப் மேன் அப்படின்னு தான் ஆரம்பித்தார் அவர். அது சரி சார், ஆனால் அது எங்கேயோ போயிடுச்சு அந்த கலை, இந்த மாதிரி இருக்குது அது மாதிரி இருக்குன்னு சில ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டின உடனே ஒன்று எனக்கு ஏஜெண்ட்டாக மாறிட்டார் அவர் டைரக்டர்கிட்ட. சார் இப்படியே பண்ணிடலாம் சார்னு எனக்காக அவர் பேசிக்கிட்டு இருந்தார். அதை இழுத்து விட்டுக்கிட்டோமே தவிர நானே ஏண்டா சொன்னோங்கிற அளவுக்கு சிக்கல்கள் அதில் ஒவ்வொரு விஷயத்துலையும். ஹேர் ஸ்டைல்லேருந்து அது ஷூட்டிங் டைம், அவர் சரி இவர் லொக்கேஷன் பார்த்துருவார், இந்த கண்ணாடி மாதிரி பச்சை பசையில் இருக்கிற இடத்துல நட்ட நடுவில் ஒரு வீடுன்னு. சரி வீடு இருக்குது, அந்த பச்சை பசையில் இல்லை, பச்சை பசையில் இருக்குது வீடு இல்லை. சரி பச்சை பசையில் இருக்கிற இடத்துல வீடு போட்டிருக்கலாம் அப்படின்னா 120 ஏக்கர் 4 திசையில இருந்தால் தான் இவர் எதிர்பார்க்கிற பச்சை வரும். அதுக்கு நடுவில் லொக்கேஷனுக்கு போய் சேர்றதுக்கு 1 மணி நேரம் படப்பையில் அந்த மாதிரி இடமெல்லாம் இருக்குன்னே தெரியாத அளவுக்கு ஒளிஞ்சி இருக்கு அந்த இடங்கள். அந்த இடத்துல மேக்கப் போடுறதுக்கு 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போட்டது வேஸ்ட்டு.
ஏன்னா நிற்க போகிறது வந்து 5 மணி நேரமோ 4 மணி நேரமோ. அங்கேயே மேக்கப் ரூம் போட்டாங்க. வீடு போடலாங்கும்போது மேக்கப் ரூம் சேர்த்து போட்டு. ஸோ அப்போ படுக்கிறது எங்கன்னா அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக தான் எழுந்திரிக்கணும். கொஞ்சம் சீக்கிரம்னா 2:30 மணி 2:30 AM எழுந்திரிச்சு. அது எந்த நேரத்தில் AM ரத்னம்னு பேர் இந்த படம் பூரா AM கால் ஷீட்டு தான் எனக்கு. அதில் கூட வர கதாநாயகிக்கும் அந்த வேஷம் உண்டு. எங்களுக்குள்ள ஒத்துழைப்பு வேணும். ஏன்னா நான் சாப்பிட போகிற நேரத்தில் அவங்க மேக்கப் ஆரம்பிப்பாங்க. நான் 2:30 மணின்னா அவங்க வந்து 3:30 மணிக்கு வரணும். இல்லை நான் 2:30 மணின்னா அவங்க 1:30 மணிக்கு. இப்படி ஏதோ ஒரு மணி நேரம் வித்தியாசத்தில் 2 பேரும் வரணும். 2 பேரும் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வித்தியாசத்தில் செட்டுக்கு வந்தாங்க. இது ஒரு நாள் ஷூட்டிங் இல்லை. அந்த மாதிரி இதில் இன்னும் நம்ம வசதி வந்ததும் உட்கார்றதுக்கு சேர் வந்ததை விட இன்னும் என்னென்ன பிரச்சனை இருக்கு கொண்டு வச்சுக்கலாம்னு செலக்ட் பண்ணி வச்ச மாதிரி அவ்வளோ சிக்கல்கள். ஒரு எக்யூப்மெண்ட், புது எக்யூப்மெண்ட் மொக்க போட்டு அதை கொண்டு வந்து யூஸ் பண்ணலான்னா அதில் இருக்கிற நேரம் அப்படிலாம் நீங்கள் சினிமாவில் அப்படி போயிடும் அது. பட் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அது பண்ணுறதுக்கு, அதில் டயலாகு, அதில் ஸ்டண்ட்டு, அதில் ஒரு டைமிங், இதெல்லாம் பண்ணும்போது அது நிஜமாவே மாயா பஜார்னு ஒரு படம் எடுத்தாங்க. இந்த ராட்சசங்களுடைய லட்டெல்லாம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி. அது ஒவ்வொரு லட்டையும் ஒவ்வொரு ஃப்ரேம் நடத்து கேமராவை நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒர்க்கு தான் 1 டர்ன்னு சொல்லுவாங்க. அந்த படம்லாம் பண்ணும்போது சிங்கீதம் ஸ்ரீனிவாசராவ் மாதிரி இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாம் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர். இன்னைக்கு இதை பற்றி இன்னொரு 10-15 வருஷம் கழிச்சு கதை சொல்லுவாங்க. அவ்வளோ சிக்கல்கள் நிறைந்த, இத்தனைக்கும் தோள் கொடுத்த லைக்கா. அது மட்டும் இல்லை, ஒரு படத்தை நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம், ஏன் இவங்களுக்கெல்லாம் இப்போ தோணலையா இந்த மாதிரின்னு. எவ்வளவு சிக்கல் வரும், எவ்வளோ இடைஞ்சல் வருங்கிறது வெளியே இருந்து பார்த்து சொல்ல முடியாது. களத்தில் இருக்கும்போது எவ்வளோ பெரிய அர்ஜுனனாக இருந்தாலும் காண்டிபத்தை கீழே வச்சிருவோம். அங்கே ஒரு ஆள் வந்து கீதோபதேசம் செய்யணும் அவனுக்கு. அந்த மாதிரி பல நேரங்கள் இதில் வந்திருக்கு. எனக்கு இவரும் நிறையா படம் பண்ணியிருக்காரு, நான் நிறையா படம் பண்ணியிருக்கேன். இவ்வளவு சிக்கல்கள் எல்லா திசையிலேருந்து வந்தது இதுதான் நினைக்கிறேன் நான். இவ்வளோ நீளமாக அவர் படம் எடுத்ததும் இல்லை. இவர் சொன்ன மாதிரி ஒரே நேரத்தில் 2 படம் இவர் பண்ணதும் கிடையாது. இப்போ இன்னைக்கு பிஸியஸ்ட் ஆக்டர் டைரக்டர் எங்கள் 2 பேரும் அடிபடுது. அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை, நாங்கள் பொறுப்பு இல்லை. கோவிடு, இயற்கை, நல்ல பொறுமையுள்ள ப்ரொடியூசர்ஸு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, இது கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வேண்டிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். இப்போ இங்கேயும் திருப்பதி பிரசாத் அவர்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஒவ்வொரு தூண்கள் இந்த இதுக்கு. அங்கே வந்து ரெட் ஜெயண்ட்ஸ் இருக்காங்க. பென் மருதாருங்கிறவங்க வந்து அங்கே நார்த்து. பேன் இண்டியன் மூவிங்கிறது வெறும் பேனா பேப்பரில் வராது, அது வெறும் பென் இண்டியன் மூவி தான். பேன் இண்டியன் வேணும்னா இத்தனை பேர் இருக்கணும், முட்டு கொடுக்கணும், தோல் கொடுக்கணும். இந்த ஜாகர் நாட்டுன்னு வெள்ளைக்காரன் ஒரு வார்த்தையை நம்மக்கிட்ட இருந்து திருடிட்டு போயிருக்கான். அந்த ஜாகர் நாட்டுங்கிறது ஒரிசாவில் வரும் ஜெகநாத ரதம் இருக்கிறது இல்லையா, அதுதான். அவனே பார்த்து வியந்திருக்கான். என்னையா அது இவங்கெல்லாம் அடிமைகளை ஆக்கிடலாம் ஈஸியான்னு நினச்சிட்டு இருக்கோம், இவன் இப்படி ராக்கெட் சயின்ஸ் மாதிரி ஏதோ பண்ணுறானேங்கிற வியப்பில் அந்த வார்த்தையை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த ஜாகர் நாட்டு அந்த மாதிரியான ஒரு ஜாகர் நாட்டு தான். ஜெகநாத ரத சக்கரால் வஸ்துன்னாய். கேட்டீங்க 28 years முன்னாடி இந்த படத்துக்காக எடுக்கப்பட்ட முயற்சி, கஷ்டம் எல்லாமே அதுக்கான வந்த ரிசல்ட். அந்த பொறுப்பு இன்னைக்கு 28 years later, the 2 people who made it all those years ago have come back. I will also let you know that there are 3 actors in this film who have dubbed in all the 3 languages in their own voice. So it's a true pan-Indian film. Thank you, Kamal sir, for inspiring us. Thank you for giving us all this giant scale. Shankar sir, thank you for believing in us. Kani, thank you for your time. Rahul, it was a pleasure working with you. Thanks everyone. Thank you.